லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நன்றி. அண்ட் ஷான் ரோல்டன் எனக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுனால பார்க்கறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மரில் பாபா சோட் போட்டு வச்சு கூட்டு வந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபில்ம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ 10 வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே காலேஜ் கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரொமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து எப்போ எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்கார். நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன் வந்தார், கமெண்ட்ரிக்கு வானேன் வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் ஆல்வேஸ் பீன் தட் பர்சன். இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தாரு, கதை எனக்கு தெரியாது, நான் ½ hour ஃபுட்டேஜ் ஒட்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷன், ஸோ ப்ரௌட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக அவங்களுக்கு பேச தெரியாது. சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பதட்டமாக வராது. ஐயோ நல்லா தானே போயிட்டு இருக்கு, இவன் இப்படி பேசுகிறானு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்களை டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷ் ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைன்னா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில். நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமாக கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பார். அவர் சுற்றி மென்மேகோ, ஆனால் அவர் வண்டி அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த இடத்துலேயே இருப்பார். ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம் தட் யூ மேக், எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோவில் இதே மாதிரி ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்தில் தான் கிடச்சிது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்தில் நீ 1 போடவே மாட்டேன், ஆச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி அடித்தும் கேட்பார்கள் மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், இந்த 1 நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட், ஸோ we will continue the legacy. and all the best கார்த்திக் for supporting. நீங்கள் எப்படி அவர் வந்து டைரக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்கள் வந்து விதுக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணியிருக்கேன். அந்த அருண் மாதேஸ்வர் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப்பெல்லாம் கேக் வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவர். அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு. நீங்கள் எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனால் ஷேவ் பண்ணிடுங்க. நல்லா கலையாக இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்போ லோகேஷ் மூஞ்சியை 2 வருஷமாக நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுற்றி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்கே லோகேஷ் ஓட்டு போட போலையான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரே சொன்னால் நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போனேன். அவர் சென்னையில் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடக்காக கோயம்புத்தூர் போனார். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம், கட்டி பிடிச்சி பாசமாக நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறப்போ பார்த்தா இவர் 4 பேர் இழுத்துன்னு போகிறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனார், அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்கள் ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். May 8 இந்த படம் வருது, தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே நீங்களும் குழந்தையாக இருக்கீங்க. உங்களை பற்றி பேசலாம் கரெக்டாக இருக்கு. நீங்கள் எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட SV சேகர் ஹீரோவாக நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும்
நீங்க இருக்கீங்க. என்ன செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்க சொல்ற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கி இருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a big fan of your interview, speech, Instagram, reels, films எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்க கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்க ஆனா குழந்தையாவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்துல உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புறேன். God bless you and God bless the entire team. Thank you so much guys, all the best. பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. 29 இந்த ஃபிலிம் ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு மீன் அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் வெட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 இந்த ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதமான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதமானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்த்து 29 இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி, அந்த ஆடியன்ஸுக்கும் அப்படி தான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவர். ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் கொள்ளாத படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகராக ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29 இந்த ஃபிலிமுக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் நான் வந்து கை வச்சு கேமராவில் பட்டன் ஆன் பண்ணி எடுத்தாருனாவே அந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயரில் எத்தனை ஹிட்னேன்? 2 ஹிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில் 2 ஹிட் ஆகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட்டு, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் வந்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்துருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு மதியம் தான் எல்லோரும் கால் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி எல்லாரும் வேலையும் விட்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. கண்ணன் சார் தேங்க்யூ, வரமாட்டீங்க முன்னாடி. ராஜா சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளராகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு படம்ன்ற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவாக சுற்றிருக்கோம். எந்த தேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, இல்லை ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்ஸா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோர் ஓப்பன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கிங்ஸ்னு ஒரு விஷயம் ஆகட்டும், அதில் அப்போது ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணதாகட்டும். அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோட களம் வந்து அவியல்ங்கிற ஒரு சீரீஸில் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அந்த அவன் மட்டும் இன்ட்ரோ பண்ணல, டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கும் அதான் ஃபஸ்ட் ஃபீச்சர் நீங்கள் தான் இன்ட்ரோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவு எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் லேட்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அது மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்ணுறோன்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும் இந்த ஃபீல்டில். இப்போ கட் பண்ணால் அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ணுற அளவுக்கு அவன் டைரக்ட் பண்ணுற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வர போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாக இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு பிரயாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் இவ்வளோ குருட்டுத்தனமாக நான் பண்ணால் அவன் இன்னும் பயந்து வந்து பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான். நான் இப்போ வரையும் படம் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லோரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு அவளாக இருக்கேன். அண்ட் என்டையர் cast and crew and மெயினாக ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் சுப்ரா சார், கார்த்திகேயன் சந்தனம் சார், ரத்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விது, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேர் பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம்.